அன்பு உறவுகளுக்கு அன்னை தமிழ் அகாடமியின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நம்ம இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து இயல் 1க்கான ஒரு வரி வினாவிடையை பார்க்க போகிறோம். வாங்க நேரடியாக நம்ம பாடப்பகுதிக்கு செல்வோம். இதில் என்னென்ன தலைப்புகளின் கீழே நம்மளுக்கு பாடப்பகுதி இருக்குது பாருங்கள். திராவிட மொழி குடும்பம், தமிழ் ஓவியம், தமிழ் விடுதூது, வளரும் செல்வம், தொடர் இலக்கணம். அதாவது இந்த பாடப்பகுதி முழுவதுமே தமிழ் மொழியின் தொன்மையையும் சிறப்பையும் விளக்கக்கூடிய முக்கியமான பாடப்பகுதி. கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் இந்த 9ஆம் வகுப்பு புதிய புத்தகம் இயல் 1லிருந்து மட்டும் 20க்கும் மேற்பட்ட கேள்விகள் இதே பாடப்பகுதியிலிருந்து வந்திருக்கு. அதையெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாகவும் இந்த வீடியோவிலே நம்ம தொகுத்து வழங்குகிறோம். ஸோ கடைசியாக நம்ம அதையும் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க நம்ம நேரடியாக பாடப்பகுதிக்கு செல்வோம். திராவிட மொழி குடும்பம். கேள்வி எண் 1 பாருங்கள். தமிழ் தமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதன் கண்டுபிடித்த கருவி மொழி. கேள்வி எண் 2. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேல். இந்தியாவில் பேசப்படும் மொழி குடும்பங்களின் எண்ணிக்கை 4. இந்தியாவில் பேசப்படும் மொழி குடும்பங்களின் எண்ணிக்கை 4. அவை என்னென்னு பாருங்க. இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். கேள்வி எண் 4 பாருங்க. இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிட்டவர் ச அகத்தியலிங்கம். இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிட்டவர் ச அகத்தியலிங்கம். இதே மாதிரியே ஒரு கேள்வி நம்மளுக்கு ஜிஎஸ்ல ஒரு கேள்வி கேட்பாங்க. அதையும் பாருங்க. இந்தியாவை பல்வேறு இனங்களின் அருங்காட்சியகம் என்று குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்பாங்க. அது வி.ஏ. ஸ்மித். அப்ப இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிட்டவர் ச அகத்தியலிங்கம். இந்திய நாட்டை பல்வேறு இனங்களின் அருங்காட்சியகம் என்று குறிப்பிட்டவர் வி.ஏ. ஸ்மித். ஸோ அடுத்த கேள்வி பாருங்க. கேள்வி 5. திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரில்லப்பட்டர். திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரில்லப்பட்டர். கேள்வி 6 பாருங்க. தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, ட்ரமிழா, திராவிடா, திராவிடா என்ற மாற்றத்தை கூறியவர் ஹீராஸ் பாதிரியார். ஒன்றும் கிடையாது. அதாவது தமிழ் என்ற சொல் தான் திராவிடா அப்படிங்கிற சொல்லாக மாறியுள்ளது என்று கூறியவர் ஹீராஸ் பாதிரியார். கேள்வி எண் 7 பாருங்க. வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட்டவர் வில்லியம் ஜோன்ஸ். அதாவது வில்லியம் ஜோன்ஸ் ஆராய்ந்தது வடமொழி, அதாவது சமஸ்கிருத மொழி. ஓகேங்களா? அப்போ வடமொழியை ஆராய்ந்தவர் வில்லியம் ஜோன்ஸ். அந்த வடமொழி மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது அப்படின்னு குறிப்பிட்டவர் வில்லியம் ஜோன்ஸ். அடுத்து பாருங்க. கேள்வி எண் 8 பாருங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகள் தனியொரு மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவை என்று முதலில் கூறியவர் பிரான்சிஸ் எல்லிஸ். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இதெல்லாம் ஒரு தனி குடும்பத்தைச் சேர்ந்தது என்று முதலில் கூறியவர் பிரான்சிஸ் எல்லிஸ். அடுத்து பாருங்க. கேள்வி எண் 9. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய மொழிகளை ஆராய்ந்து இம்மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் பிரான்சிஸ் எல்லிஸ். அப்ப தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகியவற்றிற்கு தென்னிந்திய மொழிகள் என்று பெயரிட்டவர் பிரான்சிஸ் எல்லிஸ். கேள்வி எண் 10 பாருங்க. தென்னிந்திய மொழிகள் அனைத்தையும் தமிழியன் என்ற பெயரிட்டு அழைத்தவர் ஹோக்கன். அப்ப தமிழியன் என்று பெயரிட்டு அழைத்தவர் ஹோக்கன். கேள்வி எண் 11 பாருங்க. 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் கால்டுவெல். அப்ப 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் கால்டுவெல். நம்மளுக்கு கேள்விகள் இப்படி கூட கேட்பாங்க. கால்டுவெல் எந்த ஆண்டு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதினார்னு கேட்பாங்க. அப்ப 1856 அப்படின்னு குறிப்பிட வேண்டும். அப்பளுக்கு கேள்வியை திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் கால்டுவெல். இப்போ நல்லா பாருங்க. திராவிட மொழியியலின் தந்தை யாருன்னு கேட்பாங்க. இதே கால்டுவெல் தான் திராவிட மொழியியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். கேள்வி எண் 12 பாருங்க. திராவிட மொழி குடும்பம் நில அடிப்படையில் எத்தனை வகைப்படுகிறது? 3. அது என்னென்ன பாருங்க. தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம். அப்போ திராவிட மொழி குடும்பம் நில அடிப்படையில் 3 வகைப்படுகிறது. அது தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம். கேள்வி எண் 14 பாருங்க. முதலில் பட்டியலிடப்பட்ட திராவிட மொழிகளின் எண்ணிக்கை 24. கேள்வி எண் 14. அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகளின் எண்ணிக்கை 4. அது என்னென்னு பாருங்க. எருகலா, தங்கா, குறும்பா, சோழிக்கா. திராவிட மொழிகளின் மொத்த எண்ணிக்கை 28. திராவிட மொழிகளின் மொத்த எண்ணிக்கை 28. அதாவது திராவிட மொழிகள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவங்க 24 மொழிகளை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதற்கு பின்பு 4 மொழிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 4 மொழிகளை நம்ம பார்த்தாச்சு. இப்போதைக்கு தற்போது திராவிட மொழிகளின் எண்ணிக்கை 28. கேள்வி எண் 16 பாருங்க. தமிழ், மலையாளம், கன்னடம், குடுகு,
துளு ஆகிய மொழிகள் தென் திராவிட மொழிகள். அப்போ தமிழ் மொழி, மலையாள மொழி, கன்னட மொழி, குடகு மொழி, துளு இவையெல்லாம் தென் திராவிட மொழிகள். கேள்வி எண் 17 பாருங்க. தெலுங்கு மொழி டேஸ் திராவிட மொழி, நடு திராவிட மொழி. தெலுங்கு மொழி டேஸ் திராவிட மொழி, நடு திராவிட மொழி. நம்மளுக்கு இப்படி தான் கேள்வி கேட்பாங்க. தமிழ், மலையாளம், கன்னடம், அதில் பக்கத்தில் தெலுங்குன்னு கொடுத்துருவாங்க. தெலுங்கு கொடுத்துட்டு இதில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ நம்மளுக்கு பொருந்தாதது தெலுங்கு தான் அப்படின்னு தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா தமிழ், மலையாளம், கன்னடம் மூன்றுமே தென் திராவிட மொழிகள், தெலுங்கு மட்டும் நடு திராவிட மொழிகள். அப்படி தான் கேள்விகள் வரும். அப்போ தெலுங்கு நடு திராவிட மொழிகள் என்பதை மறந்துடக்கூடாது. கேள்வி எண் 18 பாருங்கள். குரூக், மால்தோ, பிராகியு ஆகியவை வட திராவிட மொழிகள். அப்போ குரூக், மால்தோ, பிராகியு ஆகியவை வட திராவிட மொழிகள். சொற்களின் இன்றியமையாத பகுதி வேர்ச்சொல் அல்லது அடிச்சொல் எனப்படும். சொற்களின் இன்றியமையாத பகுதி வேர்ச்சொல் அல்லது அடிச்சொல் எனப்படும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, படித்தல் என்பதில் படி அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல் அல்லது அடிச்சொல் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அடுத்து பாருங்கள். கேள்வி எண் 20. தமிழ் வடமொழியின் மகளன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என்று கூறியவர் கால்டுவெல். மிக மிக முக்கியமான கேள்வி. பாருங்க. தமிழ் வடமொழியின் மகள் அன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி என்று கூறியவர் கால்டுவெல். கேள்வி எண் 21 பாருங்க. கடுவன் என்பதன் எதிர்பால் சொல் மந்தி. கடுவன் என்பதன் எதிர்பால் சொல் மந்தி. களிறு என்பதன் எதிர்பால் சொல் பிடி. அப்போ இங்கே கடுவன் என்றால் குரங்கை குறிக்கும். அதன் குரங்கு அந்த இதுக்கு எதிர்பால் சொல் மந்தி. களிறு என்பதற்கு எதிர்பால் சொல் களிறு என்றால் யானையை குறிக்கும். அதற்கு எதிர்பால் சொல் பிடி. கேள்வி எண் 23 பாருங்க. திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை காட்டுவது திராவிட மொழி. கேள்வி எண் 24. தொன்மையும் இலக்கண இலக்கிய வளமும் உடையது தமிழ் மொழி. ஆமாம், நம்மளுடைய 2000 வருடத்திற்கு முன்பே ஒரு பழமையான மொழி, தொன்மையான மொழி தமிழ் மொழி. நம்மளுக்கு தொல்காப்பியம் இருக்குது, சங்க இலக்கியம் இருக்குது. அதனால தான் தொன்மையும் இலக்கண இலக்கியமும் உடையது தமிழ் மொழி என்று குறிப்பிடுகிறார்கள். கேள்வி எண் 25 பாருங்கள். தமிழ் மொழி இடம்பெற்றுள்ள பணத்தால் உள்ள நாடு மொரிசியஸ், இலங்கை. தமிழ் மொழி இடம்பெற்றுள்ள பணத்தால் உள்ள நாடு மொரிசியஸ், இலங்கை. கேள்வி எண் 26. இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பான்மையாக உள்ள மொழி தமிழ் மொழி. இந்தியாவில் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பான்மையாக உள்ள மொழி தமிழ் மொழி. நமக்கு கிடைத்த பெரும்பாலான கல்வெட்டுகள் தமிழ் மொழியில் தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. கேள்வி எண் 27 பாருங்கள். திராவிட மொழி குடும்பத்தின் தொன்மையான மூத்த மொழி தமிழ் மொழி. கேள்வி எண் 28. தமிழ் மொழியின் பழமையான இலக்கியம் மற்றும் இலக்கண நூல். பழமையான இலக்கிய நூல் சங்க இலக்கியம், இலக்கண நூல் தொல்காப்பியம். அப்போ பாருங்கள். தமிழ் மொழியின் பழமையான இலக்கிய நூல் சங்க இலக்கியம், இலக்கண நூல் தொல்காப்பியம். அடுத்து பாருங்கள். கேள்வி எண் 29. கன்னட மொழியின் பழமையான இலக்கியம் மற்றும் இலக்கண நூல் கேட்குறாங்க. இரண்டுமே கவிராஜ மார்க்கம். அப்போ கவிராஜ மார்க்கம் என்பது கன்னட மொழியின் பழமையான இலக்கிய மற்றும் இலக்கண நூல் என்பதை ஞாபகத்துக் கொள்ளுங்கள். அடுத்து பாருங்கள். கேள்வி எண் 30. தெலுங்கு மொழியின் பழமையான இலக்கியம் மற்றும் இலக்கண நூல். தெலுங்கு மொழியின் பழமையான இலக்கியம் பாரதம், இலக்கண நூல் ஆந்திர பாசபூசணம். கேள்வி எண் 31. மலையாள மொழியின் பழமையான இலக்கியம் மற்றும் இலக்கண நூல். மலையாள மொழியின் பழமையான இலக்கியம் ராமசரிதம், இலக்கண நூல் லீலா திலகம். அடுத்து கேள்வி எண் 32 பாருங்க. திராவிட மொழிகளை அவற்றின் தொன்மையின் அடிப்படையில் அவற்றை காலவரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த மொழி, திராவிட மொழிகளிலே எது மூத்த மொழி அப்படிங்கிறத நம்ம காலவரிசைப்படுத்துகிறோம். அப்போ தமிழ் மொழி, கன்னடம், தெலுங்கு, மலையாளம் மூத்த மொழியாக முதலில் தோன்றிய மொழியாக நம்ம தமிழ் மொழியை பார்க்குறோம். அதற்கு பின்பு கன்னட மொழி, அதற்கு பிறகு தெலுங்கு மொழி, அதற்கு பிறகு மலையாள மொழி அப்படிங்கிறது தான் இது காலவரிசையின் அடிப்படையில் அமைந்துள்ளது. அடுத்து பாருங்கள். கேள்வி எண் 33. தமிழ் இலக்கிய வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் மு. வரதராசனார். தமிழ் இலக்கிய வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் மு. வரதராசனார். இதில் பாருங்கள், நம்ம பார்த்தோம்ல தென் திராவிட மொழி, நடு திராவிட மொழி, வட திராவிட மொழின்னு அதில் அட்டவணை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதையும் பாஸ் பண்ணி ஒரு முறை ரீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சில திராவிட மொழிகளில் பழமையான இலக்கிய இலக்கணங்கள் பார்த்தோம். தமிழ் மொழிக்கு, கன்னட மொழிக்கு, தெலுங்கு மொழிக்கு, திராவிட மொழிக்கு எது இலக்கிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம். இது அப்படியே பொறுத்துக்களை கூட கேட்பாங்க. நம்மளுக்கு தமிழ் மொழிக்கு இலக்கிய நூல், பழமையான இலக்கிய நூல் சங்க இலக்கியம், கன்னடத்துக்கு கவிராஜ மார்க்கம், தெலுங்குக்கு பாரதம், மலையாளத்துக்கு ராமசரிதம். இதெல்லாம் இலக்கிய நூல்கள். அதே மாதிரியே இலக்கண நூல்கள் கொடுத்துருக்காங்க. தமிழ் மொழிக்கு தொல்காப்பியம், கன்னடத்துக்கு கவிராஜ மார்க்கம், தெலுங்குக்கு ஆந்திர பாசபூசணம், மலையாளத்துக்கு லீலா திலகம். இதையும் ஒரு முறை ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள்.
அதாவது மொரிசியஸ், இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் பணத்தாள்களில் தமிழ் மொழி அச்சிடப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே கேள்வியாக பார்த்தோம். அதை தான் இங்கே கொடுத்துருக்கோம். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 34 பாருங்கள். இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் சே.வை. சண்முகம். இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் சே.வை. சண்முகம். இதுவரைக்கும் தமிழ் மொழியின் திராவிட மொழிகளை பற்றி பார்த்தோம். இப்போ தமிழ் மொழியை பற்றி மிக மிக முக்கியமான ஒரு சில கேள்விகளை பார்க்க போகிறோம். தமிழ் நமக்கு மட்டும் தாய்மொழி என்று, அது உலக மொழிக்கெல்லாம் தாய்மொழி என்று கூறியவர் தேவநேய பாவாணர். தமிழ் நமக்கு மட்டும் தாய்மொழி என்று, இது உலக மொழிக்கெல்லாம் தாய்மொழி என்று கூறியவர் தேவநேய பாவாணர். அடுத்து பாருங்க, தமிழ் மொழி 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது என்று கூறியவர் தேவநேய பாவாணர். தமிழ் மொழி 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது என்று கூறியவர் தேவநேய பாவாணர். அடுத்து பாருங்க, தமிழ் மொழி செம்மொழியை பற்றி ஒரு சில தகவல்கள் தெரிஞ்சுக்கிறோம். அதாவது தமிழ் மொழி செம்மொழி அந்தஸ்து பெற்றது 2004. அதாவது 2004ஆம் ஆண்டு இந்திய அரசால் தமிழ் மொழி செம்மொழி அந்தஸ்து பெற்றது. எந்த நாள் பாருங்க, அக்டோபர் 12, 2004. நம்மளுக்கு இதெல்லாம் கேள்விகளாக வரும். அதே மாதிரி தமிழ் மொழி செம்மொழி மாநாடு, தமிழ் மொழிக்கு செம்மொழி மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா 2010. அதாவது கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் கோவையில் இந்த செம்மொழி மாநாட்டை நடத்தியிருப்பார். ஏன்னா இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்லேயே இப்போ கேள்விகளாக வரக்கூடியது. ஏன்னா கலைஞர் பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதி தமிழக அரசால் செம்மொழி நாள் விழாவாக அனுசரிக்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ செம்மொழி பற்றி நம்மளுக்கு ஒரு சில தகவல்கள் தெரிஞ்சுக்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். தமிழ் மொழி செம்மொழி அந்தஸ்து பெற்றது 2004, அதாவது அக்டோபர் 12, 2004ஆம் ஆண்டு. தமிழ் செம்மொழி மாநாடு எங்கு நடைபெற்றது? கோவையில் நடைபெற்றது. எப்பொழுது நடைபெற்றது? 2010ஆம் ஆண்டு நடைபெற்றது. இப்பொழுது தமிழக அரசால் செம்மொழி நாள் விழாவாக என்று அனுசரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் 3ஆம் தேதி கலைஞர் பிறந்த நாள் அன்று தமிழக அரசால் செம்மொழி நாள் விழாவாக அனுசரிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, நம்ம தமிழோவியம் என்ற தலைப்பின் கீழே நம்ம பாடப்பகுதியை பார்க்க போகிறோம். கேள்வி எண் 35 பாருங்க. தமிழோவியம் என்னும் நூலின் ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன். தமிழோவியம் என்ற நூலின் ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன். கேள்வி எண் 36 பாருங்க. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே என்று பாடியவர் ஈரோடு தமிழன்பன். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே என்று பாடியவர் ஈரோடு தமிழன்பன். கேள்வி எண் 37 பாருங்க. ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, என் பாடலும் அப்படித்தான் என்று குறிப்பிட்டவர் ஈரோடு தமிழன்பன். ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, என் பாடலும் அப்படித்தான் என்று குறிப்பிட்டவர் ஈரோடு தமிழன்பன். இந்த கேள்விகளை நீங்கள் இந்த வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு சில கேள்விகளை நம்ம ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருப்போம். அதே சமயம் அந்த கேள்விகளை நம்ம 2 முறை ரிப்பீட் பண்ணுவோம். ஸோ இந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா அது 3 முறை புத்தகத்தை படித்ததற்கு சமம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். ஸோ எளிமையாகவும் தெளிவாகவும் நீங்கள் ஒவ்வொரு ஏழையை படிக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். கேள்வி எண் 39 பாருங்கள். ஹைக்கு, சென்றியு, லிமரைக்கு ஆகிய புது புது வடிவங்களில் கவிதை நூல்களை வெளியிட்டவர் ஈரோடு தமிழன்பன். ஹைக்கு, சென்றியு, லிமரைக்குனா கவிதையின் புது புது வடிவங்கள். அந்த வடிவங்களில் கவிதைகளை வெளியிட்டவர் ஈரோடு தமிழன்பன். அடுத்து பாருங்கள், கேள்வி 40. சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஈரோடு தமிழன்பனின் கவிதை நூல் வணக்கம் வள்ளுவ. அப்போ சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஈரோடு தமிழன்பன் கவிதை நூல் வணக்கம் வள்ளுவ. வணக்கம் வள்ளுவ என்ற நூலின் ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன். வணக்கம் வள்ளுவ என்ற கவிதை நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு 2004. வணக்கம் வள்ளுவ என்ற கவிதை நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு 2004. கேள்வி 42 பாருங்க. தமிழக அரசின் பரிசு பெற்ற ஈரோடு தமிழன்பன் நூல் தமிழன்பன் கவிதைகள். ஈரோடு தமிழன்பன் கவிதைகள் எந்தெந்த மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? ஆங்கிலம், இந்தி, உருது, மலையாளம். கேள்வி 44 பாருங்க. இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என்று கூறும் நூல் பிங்கள நிகண்டு. இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என்று பாடும் நூல் பிங்கள நிகண்டு. கேள்வி 45 பாருங்க. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். அடுத்து பாருங்க. உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர். தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர். கேள்வி 42 பாருங்க. இலக்கண குறிப்பு. ஏந்தி
என்பதன் இலக்கண குறிப்பு வினையெச்சம். காலமும் என்பதன் இலக்கண குறிப்பு முற்றுமை. அடுத்து பாருங்க, இந்த தமிழோவியம் என்ற நூலை எழுதியவர் ஈரோடு தமிழன்பன் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரியே தமிழ் என்ற சொல்லோடு என்னென்ன நூல்கள் இருக்குது, அதனுடைய ஆசிரியர் யார் அப்படிங்கிறத பார்த்துருவோம் பாருங்க. தமிழோவியம் என்ற நூலின் ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன். தமிழ்ச்சோலை என்ற நூலின் ஆசிரியர் திருவிக்கா. தமிழ் இயக்கம் என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். தமிழ் இன்பம் என்ற நூலின் ஆசிரியர் ராப்பி சேது. தமிழ் விருந்து என்ற நூலின் ஆசிரியர் ராப்பி சேது. இப்போ பாருங்கள், தமிழோவியம் ஈரோடு தமிழன்பன், தமிழ்ச்சோலை திருவிக்கா, தமிழ் இயக்கம் பாரதிதாசன், தமிழ் இன்பம் தமிழ் விருந்து ராப்பி சேது. இதில் அந்த தமிழ் இன்பம் இருந்து தான் தமிழ் மொழியில் முதலில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை நம்ம ஏற்கனவே வீடியோக்குள்ளே பார்த்துருக்கோம். அடுத்து பாருங்கள், தமிழ் விடுதூது என்ற தலைப்பின் கீழ் அமைந்த நம்ம ஒரு சில கேள்விகளை பார்க்க போகிறோம். முக்கியமான கேள்விகள், படப்புத்தகத்தில் உள்ள கேள்விகள் பார்க்க போகிறோம். கேள்வி 49 பாருங்கள். தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே என்னும் பாடல் இடம்பெற்ற சிற்றிலக்கியம் தமிழ் விடுதூது. தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள சிற்றிலக்கியம் தமிழ் விடுதூது. தமிழ் விடுதூது ஆசிரியர் யார்? பெயர் தெரியவில்லை. நம்மளுக்கு பெயர் தெரியவில்லைங்கிறதுனா இதுதான் கேள்வி கேட்பாங்க, இப்படி தான் கேட்பாங்க. தமிழ் விடுதூது ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. இதில் பெயர் தெரியவில்லைங்கிறது தான் சரியான பதில். அதுக்கு ஆசிரியர் கிடையாது அப்படிங்கிறதான். பாருங்கள், கேள்வி எண் 51. குரம் பள்ளு என்பது சிற்றிலக்கிய வகைகள். குரம் பள்ளு என்பது சிற்றிலக்கிய வகைகள். மூன்றினம் எவை? துறை, தாளிசை, விருத்தம் என்பது மூன்றினத்தை குறிக்கும். மூன்றினம் என்பது துறை, தாளிசை, விருத்தம். சிந்தாமணி என்பதன் பொருள் சிதறாத மணி மற்றும் சீவக சிந்தாமணி. சிந்தாமணி என்பதன் பொருள் சிதறாத மணி மற்றும் சீவக சிந்தாமணி. கேள்வி எண் 54 பாருங்க. சிந்து என்பதன் பொருள் அது ஒரு வகை பாடல். திறமல்லாம் என்பதன் பொருள் சிறப்பல்லாம். முக்குணங்கள் எவை? சத்துவம், ராசசம், தாமசம். அமைதி, மேன்மை ஆகியவற்றை சுட்டும் குணம் சத்துவம். போர், தீவிரமான செயல்களை குறிக்கும் குணம் ராசசம். சோம்பல், தாழ்மை போன்றவற்றை குறிக்கும் குணம் தாமசம். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 60 பாருங்க. ஊனரசம் என்பதன் பொருள் குறையுடைய சுவை. ஊனரசம் என்பதன் பொருள் குறையுடைய சுவை. கேள்வி எண் 61. தமிழே தூது பொருளாக கூறும் சிற்றிலக்கியம் தமிழ் விடுதூது. தமிழையே தூது பொருளாக கூறும் சிற்றிலக்கியம் தமிழ் விடுதூது. கேள்வி எண் 62 பாருங்க. இரண்டு பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு டேஸ் என்று பெயர்? கன்னி என்று பெயர். அதாவது இரண்டு பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலை கன்னி என்று பெயர். கேள்வி எண் 63 பாருங்க. தமிழில் இரண்டு அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி. தமிழில் இரண்டு அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி. நம்மளுக்கு இங்கே எதுகைக்கு பதிலாக மோனையும் கொடுத்துருவாங்க, இல்லாட்டி ஏபு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அப்போ தமிழில் இரண்டு அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் தான் கன்னி அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கேள்வி பாருங்கள். கேள்வி எண் 64. தேவர்களுக்குரிய குணங்கள் 3. கேள்வி எண் 65. தமிழ் மொழிக்கு எத்தனை குணங்கள் உள்ளதாக தமிழ் விடுதூது குறிப்பிடுகிறது? 10 குணங்கள். அப்போ தமிழ் மொழிக்கு எத்தனை குணங்கள் உள்ளது? 10 குணங்கள். மனிதரால் உண்டாக்கப்பட்ட வண்ணங்கள் எத்தனை? 5. வெண்மை, கருமை, செம்மை, பொன்மை, பசுமை. ஆனால் பாருங்கள், தமிழ் மொழிக்கு எத்தனை வண்ணங்கள் உள்ளதாக தமிழ் விடுதூது குறிப்பிடுகிறது? 100 வண்ணங்கள். தமிழ் மொழி எத்தனை வண்ணங்களை கொண்டுள்ளது? 100 வண்ணங்களை கொண்டுள்ளது. கேள்வி எண் 68 பாருங்கள். சுவை எத்தனை வகைப்படும்? 6. தமிழ் மொழி எத்தனை சுவைகளை பெற்றுள்ளது என தமிழ் விடுதூது குறிப்பிடுகிறது? 9 சுவை. அப்போ சுவை 6 தான், ஆனால் தமிழ் மொழி 9 சுவைகளை கொண்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை பாருங்கள். வீரம், அச்சம், இழிப்பு, வியப்பு, காமம், அவலம், கோபம், நகை, சமநிலை. இதைத்தான் 9 சுவைகளாக கொடுக்குறாங்க. கேள்வி எண் 70 பாருங்கள். வனப்பு என்ற சொல்லின் பொருள் அழகு. தமிழ் மொழிக்கு அழகுகள் எத்தனை? 8. அம்மை, அழகு, தொன்மை, தோல், விருந்து, இயைபு, புலன், இளைபு. இந்த 8ம் தமிழ் மொழி கொண்டுள்ள அழகுகளாக நம்முடைய தமிழ் விடுதூது குறிப்பிடுகிறது. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 72 பாருங்கள். அதாவது நம்ம மறுபடியும் சொல்கிறோம் பாருங்கள். தமிழ் மொழி 100 வண்ணங்களை கொண்டுள்ளது. தமிழ் மொழி 9 சுவைகளை கொண்டுள்ளது. தமிழ் மொழி 8 அழகுகளை கொண்டுள்ளது. இதுதான் நம்மளுக்கு கேள்விகளாக இடம்பெறும். கேள்வி எண் 72 பாருங்கள். முத்திக்கனி இலக்கண குறிப்பு தருக. உருவகம். முத்திக்கனி இலக்கண குறிப்பு உருவகம். தெல்லமுது என்பதன் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. தெல்லமுது என்பதன் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. கேள்வி எண் 74 பாருங்கள்.
குற்றமிலா இலக்கண குறிப்பு தருக. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். குற்றமிலா அப்படிங்கிறது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். நா என்பது ஓரெழுத்து ஒரு மொழி. செவிகள் உணவான இலக்கண குறிப்பு தருக. 4ஆம் வேற்றுமை தொகை. அதாவது செவிக்கு உணவான அப்படிங்கிறது தான் வரும். அப்போ 4ஆம் வேற்றுமை தொகையான கூ என்பது வர்றதுனால இது 4ஆம் வேற்றுமை தொகை என்று அழைக்கப்படும். செவிகள் உணவானது என்பது 4ஆம் வேற்றுமை தொகை. சிந்தாமணி என்பதன் இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். சிந்தாமணி என்பது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். பாருங்கள், தூது எவ்வகை இலக்கியம்? சிற்றிலக்கியம். அப்போ தூது எந்த இலக்கிய வகையைச் சேர்ந்தது? சிற்றிலக்கிய வகையைச் சேர்ந்தது. வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் என்னும் வேறு பெயர்களால் அழைக்கப்படுவது தூது. வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் என்னும் வேறு பெயர்களால் அழைக்கப்படுவது தூது. நம்ம நேற்று பார்த்தோம், அதாவது இதுக்கு முந்தைய வீடியோக்களில் பார்த்துருப்போம். வாய்மொழி இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தோம்? நாட்டுப்புற பாடல்னு பார்த்தோம். அதே மாதிரியே இப்போ பாருங்கள், வாயில் இலக்கியம் அல்லது சந்து இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது. கேள்வி எண் 80 பாருங்கள். தூது அனுப்பும் பொருட்களின் எண்ணிக்கை 10. அதாவது அன்னம் முதல் வண்டு வரை 10 பொருட்களை தூது அனுப்பும் பொருட்களாக இங்கே தமிழ் விடு தூது குறிப்பிடுகிறது. கேள்வி எண் 81 பாருங்கள். தமிழ் விடு தூது எக்கடவுளை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது. மதுரையில் கோயில் கொண்டிருக்கும் சொக்கநாதரை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது தான் தமிழ் விடு தூது. அப்போ தமிழ் விடு தூது எக்கடவுளை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது. மதுரையில் கோயில் கொண்டிருக்கும் சொக்கநாதரை. தமிழ் விடு தூது எந்த வெண்பாவால் இயற்றப்பட்டது? கலிவெண்பாவால். தமிழ் விடு தூது எந்த வெண்பாவால் இயற்றப்பட்டது? கலிவெண்பாவால். கேள்வி எண் 83 பாருங்கள். தமிழ் விடு தூது எத்தனை கன்னிகளை கொண்டது? 268. தமிழ் விடு தூது எத்தனை கன்னிகளை கொண்டது? 268. இது எல்லாமே கேள்விகளாக இடம்பெற்றிருக்கு. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 84 பாருங்கள். தமிழ் விடு தூது நூலை பதிப்பித்தவர் உவேசா. தமிழ் விடு தூது நூலை பதிப்பித்தவர் உவேசா. தமிழ் விடு தூதுன்னு ஆசிரியர் நம்ம பார்த்துட்டோம், ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லைன்னு. இந்த தமிழ் விடு தூது நூலை பதிப்பித்தவர் தான் உவேசா. தமிழ் விடு தூது நூலை உவேசா புதுப்பித்த ஆண்டு பாருங்கள், 1930ஆம் ஆண்டு. தமிழ் விடு தூது நூலை உவேசா புதுப்பித்த ஆண்டு 1930ஆம் ஆண்டு. கேள்வி எண் 86 பாருங்கள். தமிழ் விடு தூதுவில் யார் மீது பெண் காதல் கொள்கிறாள்? மதுரையில் வீற்றிருக்கும் சொக்கநாதர் மீது. கேள்வி எண் 87 பாருங்கள். காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் என்ற பாடலை இயற்றியவர் கவியோகி சுத்தானந்த பாரதியார். காதொளிரும் குண்டலகும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் என்ற பாடலை இயற்றியவர் கவியோகி சுத்தானந்த பாரதியார். கேள்வி எண் 88 பாருங்கள். தமிழ் மொழியின் சிறப்புகளாக தமிழ் விடு தூது குறிப்பிடுபவை வண்ணங்கள் 100, குணங்கள் 10, சுவைகள் 9, அழகுகள் 8. அதாவது தமிழ் மொழி 100 வண்ணங்களை கொண்டுள்ளது, 10 குணங்களை கொண்டுள்ளது, 9 சுவைகளை கொண்டது, 8 அழகுகளை கொண்டுள்ளதாக நம்மளுடைய தமிழ் விடு தூது குறிப்பிடுகிறது. அடுத்து பாருங்கள், வளரும் செல்வம் என்ற பாடப்பகுதிகளை நம்ம வினாக்கள் பார்க்க போகிறோம். கேள்வி எண் 89 பாருங்கள். சாஃப்ட்வேர் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் மென்பொருள். சாஃப்ட்வேர் மென்பொருள். ப்ரௌசர் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் உளவி. ப்ரௌசர் உளவி. கிராப் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் செதுக்கி. கிராப் செதுக்கி. கர்சர் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் ஏவி அல்லது சுட்டி. கர்சர் என்றால் ஏவி அல்லது சுட்டி. சைபர் ஸ்பேஸ் என்றால் இணையவெளி. சைபர் ஸ்பேஸ் என்றால் இணையவெளி. செர்வர் என்றால் வையக விரிவு வலை. சர்வர் என்றால் வையக விரிவு வலை. ஃபோல்டர் என்றால் உரை. ஃபோல்டர் என்பதன் தமிழாக்கம் உரை. லேப்டாப் என்பதன் தமிழாக்கம் மடிக்கணினி. 1/320 என்ற பின்ன எண்ணிற்கான தமிழ்ச்சொல் முந்திரி. ஆமாம், நம்மளுடைய 1/320. அப்போ 320இல் ஒரு பங்கை நம்மளுக்கு குறிப்பிடக்கூடிய தமிழ்ச்சொல் இருக்குது, அதுதான் முந்திரி. அப்போ 1/320 என்ற பின்ன எண்ணிற்கான தமிழ்ச்சொல் முந்திரி. 1/80 என்ற பின்ன எண்ணிற்கான தமிழ்ச்சொல் காணி. 1/20 என்ற பின்ன எண்ணிற்கான தமிழ்ச்சொல் ஒருமா. 1/20 என்ற பின்ன எண்ணிற்கான தமிழ்ச்சொல் ஒருமா. 1/16 என்ற பின்ன எண்ணிற்கான தமிழ்ச்சொல் மாகாணி அல்லது வீசம். 1/16 என்ற பின்ன எண்ணிற்கான தமிழ்ச்சொல் மாகாணி அல்லது வீசம். அடுத்த கேள்வி 101 பாருங்கள். நாவா என்ற தமிழ்ச்சொல் ஆங்கிலத்தில் எவ்வாறு மாறியுள்ளது? நேவி. அப்போ நாவா என்ற தமிழ்ச்சொல் தான் ஆங்கிலத்தில் நேவி என்று மாறியுள்ளது. கேள்வி 102 பாருங்கள். உலகின் தொன்மையான மொழிகளாகவும் செவ்வியல் மொழியாகவும் திகழ்வது எந்த மொழி? கிரேக்க மொழி.
அப்போ உலகின் தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழியாகவும் திகழ்வது கிரேக்க மொழி. கடல் சார்ந்த தமிழ் மொழி சொற்கள் எந்த மொழியில் இடம்பெற்றுள்ளது? கிரேக்க மொழி. அதாவது கடல் சார்ந்த தமிழ் மொழி சொற்கள் கிரேக்க மொழியிலும் இடம்பெற்றுள்ளது. பாருங்கள், கலன் என்ற சொல் கலையுக்கோய் என்று கிரேக்க மொழியில் இடம்பெற்றுள்ளது. நாவா என்ற தமிழ் சொல் நாயு என்ற கிரேக்க மொழியில் இடம்பெற்றுள்ளது. கேள்வி எண் 104 பாருங்கள். கிரேக்க மொழியின் தொன்மையான காப்பியம் எது? இலியாத். கிரேக்க காப்பியமான இலியாத்தில் பா என்னும் சொல் எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது? பாயியோனா. பா என்ற சொல் கிரேக்கத்தில் எந்த கடவுளுக்கு பாடப்படுவது என குறிப்பிடப்பட்டுள்ளது? அப்போலோ. வெண்பாவிற்கு உரிய ஓசை எது? செப்பலோசை. வெண்பாவிற்கு உரிய ஓசை எது? செப்பலோசை. கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஷாப்போ. கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஷாப்போ. ஷாப்போ என்பது ஆங்கிலத்தில் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சேப்பிக் ஸ்டேன்சா. தமிழ் இலக்கணங்களில் துன்பச்சுவையுடைய பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? இளிவரல். தமிழ் இலக்கணங்களில் துன்பச்சுவையுடைய பாடல்கள் இளிவரல் என்று அழைக்கப்படுகின்றன. அப்போ இளிவரல் என்பது துன்பச்சுவையுடைய பாடல்கள். கிரேக்கத்தில் துன்பச்சுவையுடைய பாடல்கள் இலிக்கியா என்று அழைக்கப்படுகிறது. கிரேக்கத்தில் துன்பச்சுவையுடைய பாடல்கள் இலிக்கியா. இலியாத் காப்பியம் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தது? கிமு 8ஆம் நூற்றாண்டு. கிரேக்கத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு கடல் வழியாக வர வேண்டும் என்று கூறும் கிரேக்க நூல் எரித்ரேசியன் ஆஃப் தி பெரிப்ளஸ். எரித்ரேசியன் ஆஃப் தி பெரிப்ளஸ். அதாவது கிரேக்கத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு கடலில் எவ்வழியாக வர வேண்டும், கிரேக்கத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய கடல் வழியை இந்த நூல் குறிப்பிடுகிறது அப்படின்னு கொடுக்குறாங்க. அது என்ன நூல்னு பார்த்தீங்கன்னா எரித்ரேசியன் ஆஃப் தி பெரிப்ளஸ். அடுத்து பாருங்கள், தமிழ் எண்களை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது 1 முதல் 10 வரையான எண்களுக்கு தமிழ் எண்கள் எது வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது முக்கியமாக நம்மளுக்கு கேள்விகளில் இடம்பெறும். பாருங்கள், அதுக்கு ஷார்ட்கட் 1க்கு பாருங்கள் கா கொடுத்துருக்காங்க, 2க்கு உ, 3க்கு ஞா, 4க்கு சா, 5க்கு ரு, 6க்கு சு, அதாவது சா, 7க்கு ஏ, 8க்கு ஆ, 9க்கு கு, 10க்கு கா 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது பாருங்கள். கடலை உருண்டை நன்கு சப்பி ருசித்து சாப்பிட எங்கள் அம்மா கூப்பிட்டார். அதாவது கடலை உருண்டையை நன்கு சப்பி ருசித்து சாப்பிட எங்கள் அம்மா கூப்பிட்டார். இதில் பாருங்கள், இதில் முதல் எழுத்துக்கெல்லாம் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அப்போ கடலை அதுக்கு 1, உருண்டை ஊ வந்திருக்கு 2, ஞா 3, சா 4, ரு 5, சா 6, ஏ 7, ஆ 8, கு 9. இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எளிமையாக விடையளிக்க முடியும். கடலை உருண்டை நன்கு சப்பி ருசித்து சாப்பிட எங்கள் அம்மா கூப்பிட்டார். இதுதான் ஷார்ட்கட்டு. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 15 பாருங்கள். பிளாக் போர்டு என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் கரும்பலகை. பிளாக் போர்டு என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் கரும்பலகை. தொடர் இலக்கணம், அதாவது இலக்கண பகுதியிலிருந்து நம்ம கேள்விகள் பார்க்க போகிறோம். கேள்வி எண் 116 பாருங்கள். சொற்றொடர் எழுதுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர் சொல்லையே டேஸ் என்கிறோம், எழுவாய் என்கிறோம். ஒரு சொற்றொடர் எழுதுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர் சொல் தான் நம்ம எழுவாய் என்கிறோம். கேள்வி எண் 117 பாருங்கள். மீனா கனகாம்பரத்தை சூடினாள். இதில் மீனா என்பது எழுவாய், சூடினாள் என்பது பயனில்லை, கனகாம்பரம் என்பது செய்யப்படும் பொருள். கேள்வி எண் 118 பாருங்கள். நல்ல நூல் ஒன்று படித்தேன். இதில் நல்ல என்பது பெயரடை. அப்போ நல்ல என்பது பெயரடை. மகிழ்நன் மெல்ல வந்தான். இதில் மெல்ல என்பது வினையடை, மெல்ல என்பது வினையடை. ஒரு சொல்லுக்கு எழுவாயாக வரும் பெயர் சொல்லுக்கு அடையாக வருவது தான் பெயரடை. அதாவது பெயர் சொல்லுக்கு அடையாக வருவது பெயரடை, வினை சொல்லுக்கு அடையாவது வினையடை அப்படின்னு பார்க்குறோம். கேள்வி 121 பாருங்கள். எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை. இது ஃபுல்லாகவே நம்ம அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். கிராமருக்கு இலக்கண பகுதிக்கு எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். ஆனால் நம்மளுக்கு கேள்விகள் இதுக்கப்புறம் தான் வரும். அதாவது ஒரு சொற்றொடர் கொடுத்துட்டு அது தன்வினை வாக்கியமா, பிறவினை வாக்கியமா, செய்வினை வாக்கியமா, செய்யப்பாட்டு வினை வாக்கியமா அப்படின்னு கேள்விகள் கேட்பாங்க. இப்போ அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். கேள்வி 122 பாருங்கள். பந்து உருண்டது என்பது தன்வினை. எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை நடப்பணும். அப்போ பாருங்கள், பந்து உருண்டது தன்வினை. அவன் திருந்தினான் என்பது தன்வினை. அவர்கள் நன்றாக படித்தனர் என்பதும் தன்வினை தான். இதெல்லாம் கேள்விகளாக கேட்பாங்க. இப்போ பந்து உருண்டது தன்வினை, அவன் திருந்தினான் என்பது எவ்வினை அப்படின்னு கேட்பாங்க, தன்வினை. அவர்கள் நன்றாக படித்தனர் என்பது தன்வினை தான். பாருங்கள், எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை. எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது செய்வினை, செய்ய வைத்தால் அது பிறவினை. அதுக்கான எடுத்துக்காட்டுகள் பாருங்கள். அதாவது இந்த பிறவினை எந்த பொருளில் வரும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. வி, பி போன்ற விகுதிகளை கொண்டும் செய், வை, பண்ணு போன்ற
துணை வினைகளை இணைத்தும் உருவாக்கப்படுறது தான் பிறவினை. இதில் பாருங்கள், நம்மளுக்கு படிக்கும்போதே நம்மளுக்கு தெரியும், உருட்ட வைத்தான் என்பது பிறவினை. அதாவது உருட்டினான் என்பது செய்வினை, தன்வினை. உருட்ட வைத்தான் என்பது பிறவினை. அடுத்து பாருங்கள், அவனை திருந்த செய்தான், அப்போது அது பிறவினை. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் என்பது பிறவினை. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் என்பது பிறவினை. இதில் உள்ள நீங்கள் இந்த கடைசி சென்டென்ஸ் தான், நீங்கள் கடைசி வார்த்தை சொற்றோட தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். உருட்ட வைத்தான், திருந்த செய்தான், படிக்க வைத்தார், வருவித்தார், இது எல்லாமே எதில் வரும்? இந்த விபி போன்ற விகுதிகளை கொண்டு முடிகிற சொற்கள். இது எல்லாமே பிறவினையே வரும். அப்போ உருட்ட வைத்தான் என்பது பிறவினை, அவனை திருந்த செய்தான் என்பது பிறவினை, தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார், தந்தை படிக்கல, தந்தை மகனை படிக்க வைத்தார், அதனால இது பிறவினை. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் என்பது பிறவினை. அடுத்து பாருங்க, செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை. இப்போ பாருங்க, அப்பா சொன்னார் என்பது செய்வினை எனப்படும். பாட்டு பாடுகிறாள் என்பது செய்வினை. அடுத்து பாருங்க, செய்யப்படும் பொருளை முதன்மைப்படுத்துவது செய்யப்பாட்டு வினை. இது பாருங்க, படு என்பதைப் போல உன் பெரு முதலான துணை வினைகளும் இந்த செய்யப்பாட்டு வினைக்கு வரும். அதே மாதிரி ஆயிற்று, போயிற்று, போனது போன்ற துணை வினைகளும் வர்றது தான் செய்யப்பாட்டு வினை. நம்மளுக்கு அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க, கோவலன் கொலையுண்டான், அந்த உன் அப்படிங்கிறது வருதுல, கோவலன் கொலையுண்டான். ஓவியம் குமரனால் வரையப்பட்டது. இந்த பட்டது அப்படிங்கிறது பெரும்பாலான சொற்களில் இந்த செய்யப்பாட்டு வினையில் வரும். பாருங்க, கோவலன் கொலையுண்டான், ஓவியம் குமரனால் வரையப்பட்டது, வீடு கட்டி ஆயிற்று. ஆயிற்று அப்படிங்கிறது ஒரு துணை வினையோட முடியுது பாருங்க. அடுத்து பாருங்க, சட்டி உடைந்து போயிற்று, போயிற்றுன்னு ஒரு துணை வினையோட முடியுது. பணம் காணாமல் போனது, அப்போ போனதுங்கிறது ஒரு துணை வினையோட வருது. இது எல்லாமே செய்யப்பாட்டு வினையை குறிப்பிடுகிறது. பாருங்கள், மறுபடியும் பாருங்கள், கோவலன் கொலையுண்டான் அப்படியே நம்ம புத்தகத்தில் இருந்த கேள்வியை தான் அப்படியே நம்மளுக்கு கேள்விகளை கேட்பாங்க. அப்போ அது அர்த்தத்தோடு புரிஞ்சுக்கணும். அதை நம்ம அதில் உள்ளதை நம்ம திரும்ப திரும்ப படிக்கணும். கோவலன் கொலையுண்டான், வரையப்பட்டது, கட்டி ஆயிற்று, போயிற்று, போனது, இது எல்லாமே செய்யப்பாட்டு வினைகள். மன்னிக்கவும். கேள்வி எண் 136 பாருங்கள், தோசை வைக்கப்பட்டது என்பது செய்யப்பாட்டு வினை. வைக்கப்பட்டது. பாட்டு பாடப்பட்டது என்பது செய்யப்பாட்டு வினை. அடுத்து பாருங்கள், அடுத்து நிறைய வகைகளோட தொடர்களை நம்ம பார்க்க போகிறோம். அப்துல் நேற்று வந்தான்கிறது தன்வினை தொடர், அப்துல் நேற்று வருவித்தான்கிறது பிறவினை தொடர். வந்தான்னா தன்வினை, வருவித்தான்னா பிறவினை. அடுத்து பாருங்கள், கவிதா உரை படைத்தாள் என்பது செய்வினை. கவிதாவால் உரை படிக்கப்பட்டது என்பது செய்யப்பாட்டு வினை. அப்போ படித்தாள் என்பது செய்வினை, உரை கவிதாவால் படிக்கப்பட்டது என்பது செய்யப்பாட்டு வினை. அடுத்து பாருங்க, குமரன் மலையில் நனைந்தான் என்பது உடன்பாட்டு வினைத்தொடர். குமரன் மலையில் நனையவில்லை என்பது எதிர்மறை வினைத்தொடர். என் அண்ணன் நாளை வருவான் என்பது செய்தி தொடர். எவ்வளவு உயரம் மரம் என்பது உணர்ச்சி தொடர். உள்ளே பேசிக்கொண்டிருப்பவர் யார் என்பது வினாத்தொடர். அப்புறம் பாருங்க, பூக்களை பறிக்காதீர், இது எவ்வகை தொடர்? கட்டளை தொடர். அப்போ இது எல்லாமே நம்ம தமிழ், அதாவது டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 மற்றும் குரூப் 2 தேர்வுகளில் நம்ம வேலைவாய்ப்பை பெறணும்னா கண்டிப்பாக தமிழ் பாடத்தில் 95 மதிப்பெண்கள் மேலே கண்டிப்பாக பெறணும். அப்போ நம்மளுடைய டார்கெட் 100 இருந்தால் மட்டும்தான் நம்ம 95 மதிப்பெண்கள் பெறுவது எளிமையாக பெற முடியும். அந்த அடிப்படையில் தான் நம்ம வினாக்களை தொகுத்து வழங்குகிறோம். ஸோ இந்த வீடியோக்களை திரும்ப திரும்ப பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் 95 மதிப்பெண்களில் 100 மதிப்பெண்களை எளிமையாகவும் விரைவாகவும், அதாவது ரொம்ப ஸ்பீடாகவும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு இந்த வீடியோக்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 148 பாருங்கள், இது நாற்காலி, அவன் மாணவன், இது எவ்வகை தொடர்? பெயர் பயனிலை தொடர். அப்போ நாற்காலி மாணவன் அப்படிங்கிற வர்றதுனால இது பெயர் பயனிலை தொடர். அப்புறம் பாருங்கள், பதம் சொல் எத்தனை வகைப்படும்? 2. அதாவது பதம் எத்தனை வகைப்படும்? 2. ஒன்று பகுப்பதம், இன்னொன்று பகாபதம். பிரிக்கக்கூடியதும் பிரித்தால் பொருள் தருவதுமான சொல் பகுபதம். பகுபதம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஒன்று பெயர் பகுபதம், இன்னொன்று வினை பகுபதம். பகுபத உறுப்புகள் எத்தனை? 6 உறுப்புகள் இருக்குது. என்னென்ன பாருங்கள், பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். கேள்வி 153 பாருங்கள், சொல்லின் முதலில் நிற்கும் பகாபதமாக அமையும் வினை சொல்லில் ஏவலாகவும் பெயர் சொல்லில் அறுவகை பெயர்களாகவும் அமைவது தான் பகுதி. பாருங்கள், இதில் மகிழ்ந்தான்ங்கிறதுல மகிழ் என்பது தான் பகுதி. அப்போ சொல்லின் முதலில் நிற்கும், மகிழ்ங்கிறது சொல்லில் முதலில் நிற்கிறதா? ஓகே. பகாபதமாக அமையும், அதாவது இதை பிரிக்க முடியாது. மகிழ் என்பதை இனிமேல் நம்ம பிரிக்க முடியாது. வினைச்சொல்லில் ஏவலாகவும், அப்போ இதில் மகிழ்ந்தான்ங்கிறது ஒரு வினைச்சொல், மகிழ் அப்படின்னா ஏவல் வினையில் நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறத குறிப்பிடுகிறது. அதனால் இது பகுதி. அடுத்து பாருங்கள்,
கேள்வி எண் 154. சொல்லின் இறுதியில் நின்று திணை, பால், எண், இடம் காட்டுவதாக அமைவது விகுதி. பெயரச்ச விகுதிகள் எவை? ஆ, உம். இதுதான் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இலக்கண குறிப்பில் நம்மளுக்கு சொற்றொடரை கொடுத்துட்டு அது என்ன இது அப்படின்னு கேட்பாங்க, இலக்கண குறிப்புன்னு கேட்பாங்க. அப்போ பெயரச்ச விகுதிகளை வைத்து தான் நம்ம பெரும்பாலும் இலக்கண குறிப்பையே நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும், சரியாக விடையளிக்க முடியும். அப்போ பாருங்கள், பெயரச்ச விகுதிகள் என்னன்னு நம்மளுக்கு நல்லா தெரியணும். ஆ, உம் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது பெயரச்ச விகுதிகள் அப்படின்னு பார்க்குறோம். அழகிய அப்படிங்கிறது அது பெயரச்ச சொல். பேசும் என்பது பெயரச்ச சொல். ஏன்னா ஆ என்ற விகுதியும் உம் என்ற விகுதியும் வந்திருக்கு. அடுத்து பாருங்கள், வினையச்ச விகுதிகள் உ, ஈ. எடுத்துக்காட்டு பாருங்கள், வந்து, தேடி. அப்போ வந்துல உ என்ற விகுதி வந்திருக்கு, தேடியில் ஈ என்ற விகுதி வந்திருக்கு. அப்போ உ, ஈ வந்தால் அது வினையச்சம் அப்படின்னு குறிப்பிடப்படும். அடுத்து பாருங்கள் 157. வியங்கோல் வினைமுற்றி விகுதி பாருங்கள், க, இய, இயர். அப்போ வாழ்க, வாழிய, வாழியர் அப்படிங்கிறதெல்லாம் வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு பார்க்குறோம். கேள்வி எண் 158 பாருங்கள், பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைப்பது பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவது தான் சந்தி. அதாவது பகுதியை பிற உறுப்புகளை இணைப்பது, பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வர்றது சந்தி அப்படின்னு பார்க்குறோம். பகுபத உறுப்புகளில் அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து எழுத்துப்பேறு. பகுபத உறுப்புகளுக்குள் அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து தான் எழுத்துப்பேறு. அப்புறம் புத்தக பின்பக்க வினாக்கள் பாருங்கள். கேள்வி 161. குழுவில் விடுபட்ட வரிசையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாவாய், மரம், துறை, தன்வினை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், அது எது பொருந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். நாவாய் என்றால் வங்கம் அப்படின்னு பொருள் என்று பார்ப்போம். கப்பலை குறிக்கக்கூடிய சொற்கள், தமிழ் சொற்கள் தான் நாவாய், வங்கம். மரம் என்பது மானு, அதாவது மரம் என்ற தமிழ் சொல் மற்ற மொழிகளில், திராவிட மொழிகளில் மானு என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம். துறை, தாளிசை, விருத்தம் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி தன்வினை, பிறவினை. இதுதான் அதுக்கு சரியான பதில். அப்போ விடை, அப்போ சரியாக விடை என்னன்னு பாருங்கள், வங்கம், மானு, தாளிசை, பிறவினை. அப்புறம் கேள்வி 162 பாருங்கள், தமிழ் விடுத்தூது டேஸ் என்னும் இலக்கிய வகையைச் சேர்ந்தது. தொடர்நிலை செய்யுள், புதுக்கவிதை, சிற்றிலக்கியம், தனிப்பாடல் கொடுத்துருக்காங்க. நம்ம நல்லாவே பார்த்தோம். தமிழ் விடுத்தூது சிற்றிலக்கிய என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது. விடுபட்ட இடத்திற்கு பொருத்தமான விடை வரிசையை குறிப்பிடுக. பாருங்கள், இனம், வண்ணம், குணம், வனப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம தமிழ் விடுத்தூது, அதாவது தமிழ் மொழி எத்தனை இனங்களை கொண்டுள்ளது, எத்தனை வண்ணங்களை கொண்டுள்ளது, எத்தனை குணத்தை கொண்டுள்ளது அப்படின்னு தமிழ் விடுத்தூது நூல் குறிப்பிடுகிறது. அதை தான் இங்கே பொறுத்துகளை கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 இனங்களை கொண்டுள்ளது, 100 வண்ணங்களை கொண்டுள்ளது, 10 குணங்களை கொண்டுள்ளது, 8 வனப்பு, 8 அலகுகளை கொண்டுள்ளது. அப்போ இதுக்கு சரியான விடை பாருங்கள், 3, 100, 10, 8. இப்போ தமிழ்மொழி 3 இனம், 100 வண்ணம், 10 குணம், 8 வனப்பு கொண்டுள்ளது தான் தமிழ்மொழி அப்படிங்கிறத தமிழ் விடுத்தூது குறிப்பிடுகிறது. கேள்வி 164 பாருங்கள், காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாக இருப்பதும் தமிழே, இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்கள் மோனை, எதுகை, இயகை. பாருங்கள், அதாவது முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை, இறுதி எழுத்து ஒன்றி வர தொடுப்பது இயைபு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அந்த காலம் என்பதில் முதல் எழுத்தும் ஒன்றி வந்திருக்கு, இரண்டாம் எழுத்தும் ஒன்று வந்திருக்கு. அப்போ மோனையும் எதுகையும் வந்திருக்கு. அப்புறம் கடைசியாக பாருங்கள், தமிழே தமிழே என்று இறுதி எழுத்தும் ஒன்றி வந்திருக்கு. அப்போ இயேபு. அப்போ இதில் பயின்று வரும் நயங்கள் என்னென்ன இருக்குது, மோனை, எதுகை, இயேபு அப்படின்னு நம்மளுக்கு விடையளிக்கலாம். அடுத்து பாருங்கள், கேள்வி 165 பாருங்கள், அழியா வனப்பு, ஒளியா வனப்பு, சிந்தாமணி. அடிக்கோடிட்ட சொற்களுக்கான இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. அழியா, ஒளியா, சிந்தா இது எல்லாமே ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தை குறிக்கும். அடுத்து பாருங்கள், பழமொழியை கொண்டு நிறைவு செய்க. நம்மளுக்கு பழமொழிலாம் இப்போ நிறைய கேள்விகள், 2-3 கேள்விகள் கேட்குறாங்க. அப்போ கண்டிப்பாக பழமொழிகள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். கேள்வி 172 பாருங்கள், இளமையில் கல்வி, முதுமையில் இன்பம், சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நம்ம இந்த சொற்களை மாற்றி போட்டு கூட அதை ஒழுங்குபடுத்துக அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இதை நம்மளுக்கு கரெக்டாக தெரியணும். இளமையில் கல்வி, முதுமையில் இன்பம், சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அடுத்து பாருங்கள், கலைச்சொல் அறிவோம். முட்பீம் அப்படின்னா உருபன், அதாவது முபீம் அப்படின்னா உருபன், புனீம் அப்படின்னா ஒளியன்,
கம்பேரிட்டிவ் கிராமர் அப்படின்னா ஒப்பிலக்கணம், லெக்சிகன் அப்படின்னா பேரகராதி. கேள்வி எண் 177 பாருங்கள். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் ராபர்ட் கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் ராபர்ட் கால்டுவெல். மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் நூலின் ஆசிரியர் மனவை முஸ்தபா. மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் என்ற நூலின் ஆசிரியர் மனவை முஸ்தபா. தமிழ்நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ் நூலின் ஆசிரியர் என் சொக்கன். தமிழ்நடை கையேடு என்ற மாணவர்களுக்கான நூலின் ஆசிரியர் என் சொக்கன். ஸோ இது வரைக்கும் நம்ம 9ஆம் வகுப்பு இயல் 1க்கான வினாவிடைகளை நம்ம பார்த்தாச்சு. அப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் திரும்ப திரும்ப இந்த வீடியோக்களை பார்க்கும்போதே உங்களுக்கு எளிமையாக உங்களுக்கு தமிழ் பாடத்தில் நம்ம எளிமையாக 95 மதிப்பெண்களுக்கு மேலே பெற முடியும். அதாவது வீட்டிலிருந்தே படிப்பவர்களுக்கு நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டே படிக்கிறீங்க அப்படின்னா, இதில் நான் வீட்டில் இருந்துட்டு படிச்சுட்டு டெஸ்ட் பேட்ச் மட்டும் போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி ஆல்ரெடி நான் ஸ்கூல் புக்கெல்லாம் முடிச்சிட்டேன் சார் அப்படிங்கிறவங்களுக்கு இது ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதாவது ப்ளேபேக் ஸ்பீடை 1.5 வச்சுக்கிட்டு நீங்கள் ரொம்ப ஸ்பீடாகவே நீங்கள் எளிமையாகவும் ரொம்ப ஸ்பீடாக வேகமாகவும் இந்த ஒவ்வொரு இயலையும் நம்ம முடிக்க முடியும், ரிவிஷன் பண்ண முடியும். ஸோ வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்க அன்னை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதே பாடப்பகுதியில் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள்லாம் பார்ப்போம். பாருங்கள். திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். மொழிகளின் காட்சி சாலை இந்தியா இக்கூற்று யாருடையது? பேராசிரியர் சா அகத்தியலிங்கம். மொழிகளின் இந்தியாவே மொழிகளின் காட்சி சாலை என்றவர் பேராசிரியர் சா அகத்தியலிங்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து பாருங்கள். தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என கூறியவர் கால்டுவெல். தமிழ்மொழி பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என கூறியவர் கால்டுவெல். தமிழ்மொழி ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் எவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. அப்போ இந்த நாடுகளெல்லாம் நம்மளுக்கு தமிழ்மொழி ஆட்சி மொழியாக இருக்குது. இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. இந்தியாவில் மட்டுமல்லாமல் டேஸ் ஆகிய நாடுகளில் குடியரசுத் தலைவர்களாகவும் தமிழர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்பது தமிழினத்திற்கு பெருமை சேர்க்கிறது. அதாவது மற்ற நாடுகளில் குடியரசுத் தலைவராக தமிழர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். எந்தெந்த நாடுகள்னு கேட்டிருக்காங்க. சிங்கப்பூர், மொரிசியஸ். அப்போ சிங்கப்பூர், மொரிசியஸ் அந்த நாடுகளின் குடியரசுத் தலைவர்களாக தமிழர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பாருங்கள். 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவெல். 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவெல். தமிழ் வடமொழியின் மகளன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் கால்டுவெல். தமிழ் வடமொழியின் மகளன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் கால்டுவெல். தமிழ் விடு தூதியின் ஆசிரியர் யார்? நம்மளுக்கு ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை என்பதுதான் சரியான விடை. தமிழ் விடு தூதியின் ஆசிரியர் யார்? ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. இப்போ நம்ம கேள்விகள்லாம் பார்த்துட்டே வரீங்க. இது எல்லாமே மிக மிக முக்கியமான கேள்விகளாக இருக்குது. இது எல்லாமே கடந்த ஒரு 2 வருடங்களில் கேட்கப்பட்ட கேள்விகளை தான் நம்ம தொகுத்து வழங்கிடுவோம். அப்போ எவ்வளவு கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். அடுத்து பாருங்கள். வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் தூது. வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் தூது. சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது. இது 2024 இப்போ சமீபத்தில் கேட்கப்பட்ட குரூப் 4 கேட்கப்பட்ட கேள்வி. அப்போ பாருங்கள். சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது. குறவஞ்சி என்பது சிற்றிலக்கியம். குறவஞ்சி என்பது சிற்றிலக்கியம். பள்ளு, குறவஞ்சி, தூது இது எல்லாமே சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் பாருங்கள். தமிழ் விடு தூது நூலின் பாட்டுடை தலைவன் யார்? மதுரை சொக்கநாதர். தமிழ் விடு தூது நூலின் பாட்டுடை தலைவன் யார்? மதுரை சொக்கநாதர். தமிழ் விடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதலில் பதிப்பித்தவர் உவேசா. அப்போ தமிழ் விடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதலில் பதிப்பித்தவர் உவேசா. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செய்வினை. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் என்பது செய்வினை.
வர பாருங்கள். எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களை பறிக்காதீர் என்பது கட்டளை வாக்கியம். நம்ம இதே பாடப்பகுதியில் பார்த்தது தான். பூக்களை பறிக்காதீர் என்பது கட்டளை வாக்கியம். ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வினைமுற்று தொடர், எழுவாய் தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ராமன் வந்தான் என்பது எழுவாய் தொடர். இப்போ ராமன் வந்தான் என்பது எழுவாய் தொடர். பிறவினை சொற்களை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நனைந்தான், படித்தான், திருத்தினான், நனைந்தான், வருவித்தான், திருத்தினான், படித்தான், வருவித்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், இரண்டுமே பிறவினை சொற்கள் இடம்பெற்றிருக்கணும். அப்போ நனைந்தான்ங்கிறதுல பிறவினை சொற்கள் நனைந்தான் கிடையாது இல்லை. அப்போ இங்கே பாருங்கள், அடுத்ததுலேயும் நனைந்தான் என்ற சொல் இருக்குது. அது பிறவினை சொல் கிடையாது. பாருங்கள், அடுத்து பாருங்கள், வருவித்தான் என்பது பிறவினை சொல், திருத்தினான் என்பது பிறவினை சொல். அதாவது வந்தான் அப்படிங்கிறதுனா அது தன்வினை சொல், திருந்தினான் என்பது தன்வினை சொல். இங்கே வருவித்தான், திருத்தினான் என்பது பிறவினை சொல். அப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி தான் சரியான விடை. வருவித்தான், திருத்தினான் என்பது பிறவினை சொல். அடுத்து பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் பார்ப்போம். வவ்வல் என்பதன் தமிழ் சொல் உயிரெழுத்து. நம்ம வவ்வல்னா உயிரெழுத்து என்று பொருள். கான்சோனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து. ஹோமோக்ரோப் அப்படின்னா ஒப்பெழுத்து. மோனோலிங்குவல் அப்படின்னா ஒரு மொழி. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ இதுக்கு சரியான இது பாருங்கள், சரியான விடை எது? ஆப்ஷன் டி. வவ்வல் என்பது உயிரெழுத்து. உயிரெழுத்து ஆங்கிலத்தில் வவ்வல் என்று குறிப்பிடுகிறோம். அப்போ மெய்யெழுத்தை ஆங்கிலத்தில் நம்ம எப்படி குறிப்பிடுகிறோம்? கன்சோனன்ட் என்று குறிப்பிடுகிறோம். அடுத்து ஒப்பெழுத்தை ஹோமோகிராப் என்று குறிப்பிடுகிறோம். ஒரு மொழியை மோனோலிங்குவல் என்று குறிப்பிடுகிறோம். அடுத்து பாருங்கள், நான் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. நாவு. அதாவது நான் என்பது ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு பார்த்தோம். அதன் பொருள் நாவு. ஸோ இது வரைக்கும் நம்ம 9ஆம் வகுப்பு இயல் 1க்கான ஒரு வரி வினாவிடையை பார்த்தாச்சு. ஸோ இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் வீட்டிலேருந்து, அதாவது நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டே ஏதோ ஒரு பஸ்ஸில் பயணம் பண்ணிக்கிட்டே நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே காதில் கேட்டுக்கிட்டே போகலாம். வீட்டில் சமைச்சிக்கிட்டே, வீட்டில் பெண்கள் வீட்டில் வேறு ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே காதில் ஹெட்ஃபோனை வச்சுக்கிட்டு இந்த வீடியோக்குள்ளே கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது நீங்கள் திரும்ப திரும்ப கேட்கும்போது உங்களுக்கு எளிமையாக படிச்சிடலாம். அதாவது நீங்கள் ஒரு இயலை புத்தகத்தில் படிச்சிங்கன்னா 9ஆம் வகுப்பு பாட புத்தகம் முழுவதுமே பெரிய புத்தகம். அதாவது இருக்கிறதுலே நம்ம தமிழ் புத்தகத்திலேயே அதிக இன்ஃபர்மேஷன் இருக்கிறது 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகம். அது படிக்கிறதுக்கு ரொம்ப அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும். அப்போ இந்த மாதிரி வீடியோக்களை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் புத்தகத்தை நீங்கள் படிக்கிறதுனாலும் படிக்கலாம். அப்படி பார்த்துட்டு படிக்கும்போது உங்களுக்கு எளிமையாக விரைவில் நீங்கள் படிச்சிடலாம். இந்த வீடியோக்களை திரும்ப திரும்ப கேட்கும்போது உங்களுக்கு ஃப்ரீ டைம்லாம் காலையில் ஹெட்ஃபோனை வச்சுட்டு நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மனதில் பதிந்து விடும். ஸோ இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக அன்னை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஷேர் பல பேருக்கு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும், தேவைப்படுபவர்களுக்கு கண்டிப்பாக பயன்படும். ஸோ மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.